ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசா என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு நம்மளை நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசா போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்கறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும் அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இதில். அதனால் படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். நிறைய பேர் இவங்க இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே இந்த வைபாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை ஒருத்தன் ஒரு கொலை, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனாக இருக்கும்னு நம்ம சொல்லிகிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னால் இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது இப்போலாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள் என்னோட. என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்னுலாம் சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசாக போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்கறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே இப்போ பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ, இல்லை வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியும், சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோட சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து இப்போ அவர் கூட நான் நிறைய படம் அசோசியேட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு படங்களும் சரி. அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும் ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்ஸஸாக போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட்டு. ஸோ இந்த படத்தில் அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புகிறேன். இதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணது ரொம்ப, ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான்,
நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது. அதுக்காக நான் சின்ன வயசுல இல்லை, ஓகே. எனிவே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும், அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இதில். அதனால் படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம், இந்த ஆடியோ அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு என்னதான் நம்ம பாட்டு பண்ணாலும், என்னதான் ஒரு இது பண்ணாலும், அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அவங்க எடுத்து பண்ணுற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலிமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இந்த சாங்கை இங்கே பார்த்தோம், மின்மினி பெண்ணே, நீங்கள் உங்கள் வாய்ஸால் இங்கே லைவாக கேட்க ஏதாவது வாய்ப்பு ஒரு 2 லைன் மட்டும் பாருங்க. ஓகே. தேங்க்யூ சார். நிம்மதியாக கேட்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.